போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, டிடிஎஃப் வாசன் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நீ கொலை பண்ணு கொள்ளையடி இதுக்கெல்லாம் வந்துட்டு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2 நாள் உள்ள 1 வாரம் இந்த மாதிரி டைம் ஆகிடும். ஆனால் டிடிஎஃப் வாசன் ஒரு பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னா உடனடியாக அது பிரச்சனை அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா உடனடியாக அவர் மேலே சட்டம் பாயிருது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வாடிக்கையான ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பையன் வந்துட்டு பைக் ஓட்டினா அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக பைக் ஓட்டி அடுத்தவங்களுடைய உயிர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்துட்டு அந்த பையன் செயல்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட லைசன்ஸ் அப்படின்றத கட் பண்ணுறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது சரி ஓகே பைக் நம்ம ஓட்ட முடியாது, லைசன்ஸ் வந்துட்டு கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது கார் ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது, அதை அட்டன் பண்ணி அந்த பையன் பேசினா அப்படின்றதுக்காக பார்த்தோம் அப்படின்னா அந்த பையனுடைய கார் அந்த பையன் கிட்ட வந்து பறிமுதல் பண்ணப்படுது அப்படின்னே சொல்லலாம். கோர்ட்டு நேற்று இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த காரை வந்துட்டு திரும்பி டிடிஎஃப் வாசன் கிட்ட தர முடியாது, ஏன்னா தந்தோம் அப்படின்னா அதே தப்பா அவர் திருப்பி பண்ணுவாருங்க அப்படின்னு வந்து தரப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சொல்லப்படுது. பட் எனக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்தியாக்குள்ளேயும் எக்கச்சக்கமான ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது நடந்து கொலையே செய்யப்பட்டு, அதாவது அந்த ஆக்சிடென்ட் நடந்து ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த கார்கள் திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம், அந்த கேஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா. பட் ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு ஓட்டினா அப்படின்றதுக்காக பார்த்தோம் அப்படின்னா அந்த பையனுக்கு வந்துட்டு கார் திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் கருத்து அப்படின்றது சொல்லப்படுது. மூணாவது ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருப்பதிக்கு கோயிலுக்கு சாமி கும்பிட போன இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விளையாட்டா ஒரு விஷயம் அப்படின்றது வந்துட்டு பண்றாரு, பிராங்க் மாதிரி வந்துட்டு பண்றாரு. ஸோ அந்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு உள்ள இருந்த பக்தர்கள் அத்தனை பேரோட மனசையும் டிடிஎஃப் வாசன் நோகடிச்சிட்டாரு, அத்தனை மக்களையும் அவர் ஏமாத்திட்டாரு, எல்லாத்தையும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய விஷயமா பேசப்பட்டு தேவஸ்தானம் போர்டுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் மேல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணாலும் அந்த மனுஷனை பிரச்சனையாக தான் பார்ப்போம், அந்த மனுஷனுக்கு பிரச்சனை உருவாக்கப்படும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மனுஷனால் இங்கே நிம்மதியாக வாழ முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்நேரம் கமெண்ட் டைப் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா, இவன் கிடக்கான் 2K குட்டி குஞ்சா, இல்லைனா நீ என்ன டிடிஎஃப் வாசனுக்கு சொம்பு தூக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நான் அப்படி சொல்கிறதோ இல்லை நான் அப்படி பேசுகிறதோ அது வந்துட்டு எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் அவருடைய சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், நீங்கள் கார் ஓட்டினா தப்பு, பைக் ஓட்டினா தப்பு, நீங்கள் கோயிலுக்கு போய் ஏதாவது விளையாட்டா பண்ணால் தப்பு, மற்ற எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் பண்ணால் மட்டும் தப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ பைக் வந்துட்டு எல்லாருமே ஸ்பீடாக ஓட்டுறாங்க, அவர் ஓட்டினா தப்பு. கார் ஓட்டும் போது யூஸ்வலாக ஃபோன் பேசுறது 199 பேர் பண்ணக்கூடிய வேலை, ஆனால் அவர் பேசினா தப்பு, காரை வந்துட்டு பறிப்பாங்க. ஒரு பிராங்க் மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, ரோட் சைடில் போகக்கூடிய எத்தனையோ பேரை பார்த்தோம் அப்படின்னா மன உளைச்சலுக்கு உள்ளாக்குற அளவுக்கான பிராங்க்ஸ் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. யூடியூப் சேனல்ஸ் அப்படின்ற பேரில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கேவலமான அருவருக்கத்தக்க கேள்விகள் அப்படின்றது கேட்கப்பட்டு அது போஸ்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் ஒரு கோயில் மண்டபத்துக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா சும்மா ஒரு பிராங்க் அப்படின்றத பண்ணது அந்த ஒட்டுமொத்த மக்களுடைய மனசையுமே பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மேலே தேவஸ்தானம் போட நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆக்ஷன் கிரியேட் பண்றது அப்படின்றது இருக்கு இல்லையா, சத்தியமா இது நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லணும். அந்த பையனுக்காக நான் பேசல, அந்த பையனுடைய சுச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நான் பேசியிருப்பேன் அப்படின்னே சொல்லலாம். இதை வந்துட்டு ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படிங்களா, நீ எது பண்ணாலுமே தப்பு, நீ என்ன பண்ணாலுமே தப்பு, நீயே ஒரு தப்பானவன் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டோம்னா அந்த பையனுக்காக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி லைஃப்பில் வாழணும் அப்படின்றதுக்கான ஆசை போய்ட்டு அதை தாண்டி என்னடா நான் பண்ணேன், நான் யாருக்குமே எதுவுமே பண்ணலடா, எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயத்த நான் பண்ணால் மட்டும் ஏன்டா தப்புன்னு சொல்கிறீங்க, நான் அப்படி என்னடா பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கு யாருமே பதில் சொல்ல முடியல அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த விஷயத்த அவ்வளோ ஈஸியாக கிராஸ் பண்ணி போகவும் முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக ஒரு நேச்சுரலாக நடக்கிற மாதிரியே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இது எப்படி இருக்குது அப்படின்னா, டிடிஎஃப் வாசன் எது பண்ணாலுமே அதை தப்பு அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி அதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கேஸை போட்டு விட்டுணும்னு சொல்லி ஒரு குரூப் செயல்படுற மாதிரி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா நீ வந்துட்டு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நினைச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீடியோ ஃபுல்லா பார்த்து அவன் அந்த போன் பேசுற ஒரு செகண்டை கட் பண்ணி அந்த பையன் மேல கேஸ் கொடுக்கறது. திருப்பதியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோயில் போகும்போது காத்திருப்பு மண்டபங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு போகிறதுக்கு அந்த நடந்து போகிறது டிஸ்டன்ஸ்க்கு மத்தியில். ஸோ அந்த மாதிரி ஒரு காத்திருப்பு மண்டபத்தில் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா டிடிஎஃப் வாசன் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு அந்த அதிகாரி மாதிரி வந்துட்டு பேசியிருக்காரு. எல்லாரும் எந்திரிங்க, நட திறந்துட்டாங்க, கேட் திறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசியிருக்காரு. ஸோ அப்படி பேசினதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த மக்கள்லாம் எந்திரிச்சு ரெடி ஆகும்போது வடிவேல் சொல்கிற மாதிரி ஏதோ ஓடிட்டல்ல அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டுட்டு ரீல்ஸ் கிரியேட் பண்ணி
பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்தர்களுடைய மனநிலையை பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் அவருக்கு அகேன்ஸ்டாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை எக்கச்சக்கமான பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கோயிலில் லட்சக்கணக்கான பேர் உட்காந்துருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கத்தக்கூடிய வீடியோஸாக இருந்தாலும் சரி, இல்லை கோயிலே பார்த்தோம் அப்படின்னா நிறைய விளாக்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பண்ணக்கூடிய ஃபன்னான விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் பண்ண விஷயம் இருக்கு இல்லையா, அவர் பண்ணது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு அவர் மேலே கேஸ் போடுற அளவுக்கோ இல்லை அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேவஸ்தானம் போட்டிருக்கு இல்லையா, அதுவே அனௌன்ஸ் பண்ண அளவுக்கோ பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்துட்டு அவ்வளோதான் கேட் திறந்துட்டாங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி சொன்னது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக கிரியேட் பண்ணி மக்களுடைய மனசை உடச்சிட்டாரு, மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாரு அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு அவரை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக தானாக வளர்ந்த ஒரு பையன் அப்படின்னே சொல்லலாம். அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்க 2K கிட்ஸாக இருக்கட்டும், யாராக ஆனாலுமே இருக்கட்டுமே. பட் அந்த பையன் பார்த்தோம் அப்படின்னா யாரையும் ஏமாத்தல, யார்கிட்டையும் திருடி சம்பாதிக்கல. அந்த பையனுக்கு பைக்கில் ட்ராவல் பண்ணுறது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா அந்த பையன் பைக் ஓட்டி அதை விளாக்ஸாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய ட்ரீம் இருக்கு இல்லையா, தன்னுடைய கேரியர் இருக்கு இல்லையா, தன்னுடைய கேரியரே வந்துட்டு பைக் ரைடிங் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போய்கிட்டு இருக்கான். அந்த பையன் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக பைக் ஓட்டுறான் அப்படின்ற கம்ப்ளைண்ட்லாம் வருது. அது கூட அக்செப்டபிள் தான் அப்படின்னே சொல்லலாம். பட் பைக் ஸ்பீடாக ஓட்டுறது அப்படின்றது டிடிஎஃப் வாசனுக்கு முன்னாடி யாருமே ஸ்பீடாக ஓட்டுனது கிடையாது அப்படின்லாம் கிடையாது. ஆனால் டிடிஎஃப் வாசன் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஸ்பீடில் ஓட்டுறோம் அப்படின்றது உட்பட எல்லாத்தையுமே எடுத்து வீடியோவாக போட்டார். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவர் மேலே கேசஸ் அப்படின்றதெல்லாம் பதிவு பண்ணப்பட்டுச்சு. அது கூட ஓரளவுக்கு வந்துட்டு அக்செப்டபிள் தான் அப்படின்னே சொல்லலாம். இதையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான கிட்ஸை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. அவர் வேலையை என்ஜாய் பண்ணி பண்ணுறாரு, அவர் வேலையை பார்த்தோம் அப்படின்னா லவ் பண்ணி பண்ணுறாரு, பைக் ட்ராவல் பண்ணுறது அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால பண்ணுறாரு. பட் அது வந்துட்டு இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. இப்போ வந்துட்டு கோர்ட் அந்த கார் இஷ்யூ இருக்கு இல்லையா, அந்த கார் இஷ்யூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூர் போகும்போது அவர் கால் பேசியிருந்தார் இல்லையா. இப்போ நம்ம எல்லாருமே நினச்சி பாருங்களேன், நார்மலாக வந்துட்டு ஒரு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம், டக்குன்னு வந்துட்டு ஃபோன் ரிங் ஆகுது. யாருமே வந்துட்டு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் காரை வளைச்சு ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு எடுத்து ஹலோ சொல்லுங்கள் அப்படின்ற அளவுக்கு யாருமே உத்தமம் கிடையாது. நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் வரதுலாம் எடுத்து ஒரு காதில் வச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நார்மலாக ட்ரைவ் பண்ணுவோம். அது வந்துட்டு அப்போ டிராஃபிக் ரூல்ஸை மீறினது தப்பு இல்லையா, அப்படியே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா டிராஃபிக் ரூல்ஸை மீறினது தப்பு, கார் ஓட்டும் போது ஃபோன் பேசுறது தப்பு அப்படின்னா இந்தியாவில் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான கார் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி பறிமுதல் செய்யப்படணும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த ஆக்சிடென்ட்ஸில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே காரை ரிட்டர்ன் தரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்கிறதே கிடையாது. பட் இவர் விஷயம் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான கருத்து அப்படின்றத முன்வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா இந்த திருப்பதி விஷயம் அப்படின்றது வரும்போது பார்த்தோம் அப்படின்னா தேவஸ்தானம் விஷயங்கள் அப்படின்றதும் பேசும்போது எப்படி சொல்கிறது, ஏதோ ஒன்று இடிக்குதுல, இவருக்கு பின்னாடி இவர் வந்துட்டு எப்படி சொல்கிறது, எது பண்ணாலுமே தப்பு அப்படின்னு மாதிரி ப்ரொமோட் பண்றது இருக்கு இல்லையா, இதையே ஒரு குரூப் வேலையா பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலா தோணுது. ஏன்னா ஒரு மனுஷன் பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸையும் நோட் பண்றது இருக்கு இல்லையா, நீங்க ஒரு மனுஷனை சாதாரணமா பார்த்தீங்க அப்படின்னா எந்த மனுஷனும் தப்பு பண்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க போற போக்கில் ஒருத்தரை பார்த்தீங்க அப்படின்னா அவன் நல்லவனா கெட்டவனா அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பட் 24/7 வந்துட்டு அவன் என்ன பண்றான், எங்க போறான், என்னென்ன விஷயங்கள் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முழுக்க அவனை பார்த்தீங்க அப்படின்னா அவன் பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்புகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மீம்ஸ் இருக்கு இல்லையா, மீம்ஸ்லயா இருந்தாலும் சரி, இல்லை ட்ரோல்ஸ்லயா இருந்தாலும் சரி, அவரை போட்டு கலாய்க்கலாம். டிடிஎஃப் வாசன் உனக்குலாம் அது வேணும்டா அப்படின்னு சொல்றதா இருந்தாலும் சரி, இல்லை டிடிஎஃப் வாசன் மீண்டும் கைது அப்படின்னு சொல்லி அவர் கிண்டல் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணக்கூடிய மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்னே சொல்லலாம். அவர் உண்மையாக தப்பு பண்ணாரு அப்படின்ற விஷயத்தில் அவருக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் தரது அப்படின்றது ஓகே தான். பட் இந்த மாதிரி அவர் சின்னதாக பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு கூட அவருக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தில் வந்துட்டு ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா என்னமோ ரொம்ப பெரிய குற்றவாளி மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி இதை பண்ணா கேஸு, அதை பண்ணா கேஸு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மனுஷனுடைய ஒட்டுமொத்த லைஃபையுமே இது முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்காமல் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பண்ணக்கூடாத, பண்ண வேண்டாம்னு நினைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அந்த பையனை கூப்பிட்டு நீங்க இது பண்ணாதப்பா, விட்டுருப்பா, நீ பாட்டு உன் லைஃப்பை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, இது பண்ண வேணாம், இது தப்பு அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா அவரும் அமைதியா இருந்துருவாரு. அவர் எது பண்ணாலுமே தப்புன்னு சொல்லும் போது அவர் கேட்குற மாதிரி அவர் என்னதாண்டா பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றதான் புரியாத ஒரு விஷயமா இருக்கு. அவர் வந்துட்டு சும்மா விளையாட்டுக்கோ எதுவும் பண்ணக்கூடாது, சீரியஸாகவும் கார் பைக் எதுவுமே ஓட்டக்கூடாது. அப்ப வீட்டுக்குள்ளேயே 4 மூளைக்குள்ள வந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கணும், சாப்பிட்டு படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. எந்த வீடியோ எப்படி போஸ்ட் பண்ணாலுமே அதுல ஒரு குத்தம் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டு அதுல ஒரு கேஸ் அப்படின்றது போடப்படும் அப்படின்னா
என்ன சொல்கிறது அப்படின்னே தெரில. இதுக்கு மேலே இந்த விஷயத்தை எப்படி பேசுறது அப்படின்னும் தெரில. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த சுச்சுவேஷனில் இருந்தேன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணேன். ஸோ நம்ம எல்லா விஷயத்தை பற்றியும் பேசுகிறோம். இந்த நேரத்தில் நம்ம அவருக்கு உறுதுணையாக இருக்கணும், அவருக்கு எப்படி சொல்கிறது, ஒரு சைடில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.